சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்று மாதவ சிவஞான முனிவரின் குரு பூஜை. அவருடைய கற்பனை நயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் பிறந்தவர் மாதவ சிவஞான முனிவர். 5 வயது முதலாக இறைநாட்டம் கொண்டு துறவு வாழ்வு மேற்கொண்டார். திருவாவடுதுறை ஆதீனத்து சின்னப்பட்டம் பேரூர் வேலப்ப தேசிகரிடம் சைவ சந்நியாசமும் சிவ தீக்கையும் பெற்று தமிழ் வடமொழியை கசடர கற்றார். மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்திற்கு பேருரை எழுதியுள்ளார். காஞ்சி புராணம், செங்கழுநீர், விநாயகர் பிள்ளை தமிழ், சோமேசர் முதுமொழி வெண்பா, அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை படைத்துள்ளார். சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்ட அந்தாதி இலக்கியங்கள் 5. திருவேகம்பர் அந்தாதி, இலசை பதிற்றுப்பத்தந்தாதி, கலசை பதிற்றுப்பத்தந்தாதி, குளத்தூர் பதிற்றுப்பத்தந்தாதி, வட திருமுல்லைவாயில் அந்தாதி. இவர் இயற்றிய அந்தாதிகள் அனைத்துமே தனி சிறப்புடையன. பக்தி சுவையோடு உயரிய நற்கருத்துகளையும் தம் நூலில் சிறப்புபட சொல்லியுள்ளார். இவரது குளத்தூர் பதிற்றுப்பத்தந்தாதியில் ஒரு பாடல் கற்பனை நயத்தோடு அமைய பெற்றுள்ளது. குளத்தூர் இறைவன் திருவடியில் புனைவதற்காக செய்யப்பட்ட தேமாலை என்று குளத்தூர் அந்தாதியை சொல்கிறார். குளத்தூரின் சிறப்பை எடுத்து சொல்லும் பொழுது பெயருக்கேற்ப நீர்வளத்தின் கற்பனைகள் அமைந்துள்ளன. நீர்வளத்தை குறிப்பிடும் கற்பனைகளில் அழகானதொரு பாடல் 60ஆம் பாடலாகும். அப்பாடல் இதோ: மறைய வன்தலை மலர்ந்தகை தவத்தினும் மாயவன் விழி போதை அரை கலர்பதாம் புயத்தினும் கண்டவர் அஞ்சிறை சுரும் வார்த்து நரவு வாய் மடுத்து உறங்கு தாமரையின் நல்லோதிமம் விளையாடும் சிறைசை நீர்குளத்தூர் பிரான் தனக்கு மேல் தெய்வமுண்டு என்னாரே. அழகிய இறகுகளை உடைய வண்டுகள் தாமரை மலரில் உள்ள தேனை உண்டு அதிலேயே உறங்குகின்றன. அவ்வண்டுகளை உறங்கவிடாது அன்னங்கள் அத்தாமரை மலரில் வந்து விளையாடுகின்றன. இப்பாடலில் 2 நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஒன்று அமைதியான தூக்கம், மற்றொன்று விளையாட்டு. குளத்தூர் இறைவன் திருவடிகளை ஒரு பக்கம் முனிவர்கள் 5 புலன்களையும் அடக்கி வணங்கி இறைவனின் இன்பத் தேனினை மாந்தி இறைவன் திருமுன்னர் தங்களை அர்ப்பணிக்கின்றனர். மற்றொரு புறம் இல்லத்தார்கள் ஆரவாரத்தோடு இறை வழிபாட்டினை செய்து அருள் வர முனைகின்றனர். அற்புதமான கற்பனை நயம். சிவசிவ திருச்சிற்றம்பலம்.